الصلاة أيا بلال. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, மேலே சூரத்து நஹலிலே 96வது வசனத்தை நம்ம பார்த்தோம். இப்ப 97வது வசனத்திலையும் அல்லாஹ் தொடர்ந்து நற்கூலியை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யாருக்கு நற்கூலி என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது, மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்சா வஹுவ முஃமினூன், எவர்கள் மோமினாக இருந்து, அவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, மோமினான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எவர்கள் நல்ல அமல்கள் செய்கிறார்களோ, மன் அமில சாலிஹன், நற்காரியங்களை செய்கிறார்களோ, நல்ல அமல்களை செய்கிறார்களோ, அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், வல நுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே நாம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை, ஒரு சிறப்பான வாழ்க்கையை, ஒரு மனமுள்ள வாழ்க்கையை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் தருவோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை பாருங்க. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் எவ்வளவு அழகான ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறான் அந்த மோமின்களுக்கு என்பதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அருமை சகோதரர்களே. அதோடு அல்லாஹ் நிறுத்திடல அருமை சகோதரர்களே, அதோடு அல்லாஹ் நிறுத்தல. மறுபடியும் அல்லாஹ் ஆரம்பிக்கிறான், வல நஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பி அஹ்ஸனி மா கானு யஅமலூன், அவர்கள் இந்த உலகத்திலே செய்த அந்த நற்காரியத்திற்காக வேண்டி, அவர்கள் இந்த உலகத்திலே செய்த நற்காரியத்திற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், பி அஹ்ஸனி மா கானு யஅமலூன், நல்லதை கொண்டு நாம் அவர்களுக்கு கூலியை தருவோம். எது சிறந்ததோ, எது நல்லதோ அதை அவர்களுக்கு கூலியாக தருவோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, இங்க அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய அந்த வார்த்தையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முஃமினான ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் நல்ல அமல்களை செய்தார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தில இருக்கும் பொழுது, வாழும் பொழுது நற்காரியங்களிலே ஈடுபட்டார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு இந்த உலகத்திலே பரிசுத்தமான வாழ்க்கையை தருகிறான், சந்தோஷமான வாழ்க்கையை தருகிறான், மனமான வாழ்க்கையை தருகிறான். அது மட்டுமல்ல, மறுமையிலே அல்லாஹ் சொல்லி வாக்குறுதி கொடுக்கிறான், அவர்களுக்கு அவர்கள் செய்ததற்காக வேண்டி நல்லதை நாம் கூலியாக தருவோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எது சிறந்ததோ, எது நன்மையோ, எது நன்மை பயக்குமோ அவனுக்கு அதை நாம் நற்கூலியாக தருவோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் சிறந்ததாக இருக்க வேண்டும், நல்லதாக இருக்க வேண்டும். அது நம்ம மொபைலில் வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸாக இருந்தாலும் சரி, நாம் ஷேர் செய்யக்கூடிய போஸ்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நாம் நல்லதை செய்தோம் என்று சொன்னால், நல்லதை பகிர்ந்து கொண்டோம் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வாக்குறுதியை பாருங்க, நிச்சயமாக இந்த உலகத்திலே அவர்களுக்கு பரிசுத்தமான வாழ்க்கை கிடைக்கும், சிறந்த வாழ்க்கை கிடைக்கும். மறுமையிலே அவர்கள் செய்ததற்காக வேண்டி நாம் நல்லதையே கூலியாக தருவோம் என்பதாக அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே வாழக்கூடிய அத்துணை காலங்களும் நற்காரியங்களை செய்து, நற்கர்மங்களை செய்து, எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கு பிடித்த அடியார்களாக வாழுவதற்கு நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.